வணக்கம், என் பேர் பிரைஸ். நான் கிறிஸ். நாங்கள் மிசூரியில் உள்ள ரேபெக் ரோபோட்டிக்ஸ் குழுவான FRC 2357 சிஸ்டம் மெல்டவுன் உறுப்பினர்கள். எங்கள்கிட்ட இருந்த ஓமியோ X8 ரவுட்டரில் சில பிரச்சனைகள் வந்ததால் அதை மாசோ கண்ட்ரோலருக்கு மேம்படுத்த நினைக்கிறோம். குறிப்பாக X மற்றும் Y ஆக்சிஸ் நிற்கிற பிரச்சனை இருக்குது. நாங்கள் வெட்ட முயற்சிக்கும் போது நம்பகத்தன்மை பிரச்சனைகள், ஸ்டெப்பர் மோட்டார்களில் துல்லியம் குறைவு ஆகியவை ஏற்பட்டுள்ளன. அதனால் நாங்கள் க்ளோஸ்டு லூப் கட்டுப்பாட்டை நாடுகிறோம். மேலும் கணினி தேவையில்லை, அதிகமான IO ஸ்லாட்கள். இவை மாசோ வழங்கும் சில நன்மைகள். இதில் நாங்கள் மாசோவை தொடர்பு கொண்டோம். நாங்கள் அவர்களோட கூட்டிணைந்து பணியாற்றுகிறோம். இப்பொழுது பிரைஸ் நம்மை வழிநடத்துவார். எதை பற்றி? நாங்கள் செய்வது, நாங்கள் கட்டுப்படுத்திய மாசோ கட்டுப்படுத்தியுடன் அதே போல் ஒரு புதிய மோட்டார் மற்றும் புதிய லிமிட் ஸ்விட்ச்களுடன் மாற்றுகிறோம். இதுவரை நாங்கள் செய்தது என்னன்னா, எல்லா மோட்டார்களையும் மற்றும் லிமிட் ஸ்விட்ச்களையும் அகற்றிவிட்டு அனைத்து வயரிங்கையும் எடுத்து விட்டோம். மேலும் இந்த ரவுடர்கள் பொறுத்த புதிய கட்டுப்படுத்தியை அமைக்க தொடங்கியுள்ளோம். சரி, இப்போது நம்ம மோட்டார்களை வயரிங் செய்ய போகிறோம். அப்படின்னா நம்மிடம் கிட்டினுடன் வந்த வயர், கட்டுப்பாட்டு கேபிள் மற்றும் பவர் கேபிள் இருக்கின்றன. நாம் முதலில் வெளியே உரித்து ஷீல்டிங்கை வெட்டி விட்டு இதில் ஷீல்டிங் இல்லை என்பதை பார்த்தோம்.
நாம் ஒவ்வொரு வயரையும் ஒன்றாக உரித்து இங்கே உள்ள ஸ்க்ரூ டெர்மினல்களுக்கு கொண்டு போய் வயரிங் டயக்ராம் படி இணைக்கப் போகிறோம். ரிசெப்டக்கிள் சுவிட்ச் 120 வோல்ட்டை டெர்மினல் பிளாக்கிற்கு வழங்கி பவர் சப்ளைகளுக்கு மின்சாரம் அளிக்கிறது. பின் அவை 24 மற்றும் 36 வோல்ட்டை மீண்டும் டெர்மினல் பிளாக்கிற்கு அனுப்பி மோட்டார்கள், ஃபேன்கள் மற்றும் பிற சாதனங்களுக்கு வழங்குகின்றன. இந்த கேபினெட்டில் எதிர்கால மேம்பாடுகளுக்காக போதை, தூள் சேகரிப்பு மற்றும் காற்று போன்றவை உள்ளிட்ட 4 கூடுதல் அவுட்புட்களை நாங்கள் சேர்த்துள்ளோம். சரி, இங்கே நம்மிடம் மாசோ வழங்கிய 2 கேபிள்கள் உள்ளன. அவை நம்முடைய மோட்டார்களுக்கு செல்கின்றன, பின்னர் கீழே உள்ள கட்டுப்பாட்டு பெட்டிக்கு திரும்ப வருகின்றன. மேலும் குறிப்பிட வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நாங்கள் எங்கள் எனர்ஜி செயினை இங்கே மேம்படுத்தியுள்ளோம். நாங்கள் எங்கள் மாசோ லிமிட் ஸ்விட்சுகளை இங்கே பொருத்தியுள்ளோம். மேலும் கருவியுடன் நகரும் வகையில் லிமிட் ஸ்விட்சுகளை இயக்க தனிப்பயன் 3 டீப் பிரிண்ட்களை உருவாக்கியுள்ளோம். டெர்மினல் பிளாக்களிலிருந்து ஒவ்வொரு மோட்டாருக்கும் ஒரு ஈதர்நெட் கம்பி வழங்கப்பட்டது. இங்கே வரைக்கும் அது எங்கள் ஸ்டெப் டைரக்ஷன் மற்றும் ஹோம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தியது. நாங்கள் அவற்றை இயக்குவதற்கு முன்பு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிற மின்கம்பி டேப்புகளால் லேபிள் செய்தோம். அது ரொம்ப உதவிகரமாக இருந்தது. பின்னர் ஹோமிங் ஸ்விட்சுகளுக்காக அவற்றினோட பவர் மற்றும் கிரவுண்டை வாகோஸ் மூலம் ஒன்றாக இணைத்து அவற்றை கண்ட்ரோலரின் பவர் மற்றும் கிரவுண்டுக்கு கொண்டு சென்றோம். அதுக்கு பிறகு அவற்றை இன்புட்களுக்கும் கொண்டு சென்றோம். அப்படியானால் இங்கே நம்முடைய VFD உள்ளது. இது பழைய ரவுடரில் இருந்து எடுத்து வச்ச அதே VFD தான். இந்த திட்டத்துக்கு நாங்கள் VFDயை மேம்படுத்தலை. இந்த ஈதர்நெட் கம்பி முழுவதும் எங்கள் பெரிய கண்ட்ரோல் ஸ்க்ரீன் வரை செல்கிறது. எங்கள் அனைத்து இன்புட்கள் மற்றும் அவுட்புட்கள் அனைத்தையும் இங்கே இணைக்கும் வகையில் மாசிவ் ஃபோரம்களில் கிடைத்த டாக்குமெண்டேஷனை பின்பற்றினோம். கீழே உள்ள இந்த கம்பிகள் VFDயிலிருந்து ஸ்பிண்டில் வரை செல்கின்றன. EMFஐ குறைக்க அதிலிருந்து வந்த அந்த ஃபெரைட் கம்பியில் அதை சுற்றி கட்டியுள்ளோம். இந்த ஷாட்டிலும் எங்கள் பங்குகளை காணலாம். இரு பக்கங்களிலும் 2ஆக மொத்தம் 4 பங்குகள் உள்ளன. 2 காற்றை இழுக்க மற்றவை வெளியே தள்ளுவதால் நல்ல காற்றோட்டம் கிடைக்கிறது. இந்த ஈத்தர்நெட் கம்பிகள் கண்ட்ரோல் பாக்ஸிலிருந்து மோட்டார்கள், டூல், சென்சார் போன்ற இன்புட் அவுட்புட்களை கொண்டு வருகின்றன. ஒவ்வொன்றும் போர்ட்டில் அதற்கான இடத்திற்கு செல்கிறது. மாசோவும் ஒரு பிரேக் அவுட் போர்டை வைக்கிறது. அது எல்லாவற்றையும் எடுத்து மீண்டும் கண்ட்ரோல் பாக்ஸுக்கு அனுப்புவோம். அடுத்த முறையில் நாங்கள் அவ்வாறு செய்ய விரும்புகிறோம். ஆனால் இந்த முறையில் நம்ம அதை செய்யலை. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் இது வெறும் ஷீல்டிங் இல்லாத ஈதர்நெட் கம்பி தான். இது நல்லா வேலை செய்யுது. 6 கம்பிகளை எடுத்து செல்லும். மிகவும் உறுதியானது. வயரிங் செய்த பிறகு அதை ஆன் செய்து மேசோ மென்பொருளை நிறுவினோம். அங்கே சென்றதும் நாங்கள் செட்டப் பக்கத்திற்கு வந்து உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளை ஒவ்வொன்றாக சென்று ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு உள்ளீடுகளை ஒதுக்கினோம். பிறகு எங்களுடைய மோட்டார் பயணத்தினுடைய மென்மையான வரம்புகளையும் லீட் ஸ்க்ரூவையும் அமைத்தோம். இதுக்கு 5 மில்லிமீட்டர் பிட்ச் இருந்தது. அதனால் அது டிஃபால்ட்டாக இருந்தது. இது பல இயந்திரங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகும். மோட்டார் பல்ஸ் ரெசல்யூஷன் உங்கள் அதிகபட்ச வேகத்தை பாதிப்பதை நாங்கள் கவனித்தோம். அதிக ரெசல்யூஷன் இருந்தால் அதிக துல்லியம் கிடைக்கும். ஆனால் உச்ச வேகம் குறைவாக இருக்கும். அதனால் எங்கள் எக்ஸ் மற்றும் Y அச்சுகளுக்கு 5000 வைத்தோம். ஆனால் Z அச்சுக்கு 20000 வைத்தோம். அணுகல் ஏனெனில் அங்கே எங்களுக்கு அதிக வேகம் தேவையில்லை. பிறகு எங்கள் டூல் செட்டரையும் இணைத்தோம். அதனால் புதிய கருவிகள் வைக்கப்படும் போது அதன் நீளத்தை தானாக அமைக்க முடியும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் அதை அழுத்தும் போதெல்லாம் அந்த கீழ் உள்ளீடு மாறுகிறது. மொத்தத்தில் மாசோ அமைப்புடன் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அது எளிதாக நாங்கள் வயரிங் செய்து மென்பொருளை நிறுவி எல்லா அமைப்புகளையும் செய்கிறோம். அவை பயன்படுத்த மிகவும் எளிதாக இருந்தது. கட்டுப்பாடும் மிகவும் எளிதாக இருந்தது. இது மிகவும் புரிந்து கொள்ள எளிதானது. அதுக்காக நிறைய ஆவணங்கள் உள்ளன. மற்றவர்கள் உருவாக்கிய பல வீடியோக்களும் உள்ளன. அவை நாங்கள் தேடும் ஒவ்வொரு பகுதிக்கும் தெளிவாக விளக்குகின்றன. நாங்கள் சந்தித்த பிழை குறியீடுகள் அதிகமாக இல்லை. இருந்தால் அதற்கான சிறந்த விளக்கங்களும் அந்த துறையில் நிறைய உதவிகளும் உள்ளன. மேசோவில் இருந்து பெற்ற மோட்டார்கள் மற்றும் ஹோமிங் ஸ்விட்ச்கள் மிகவும் துல்லியமானவை. அவை மிகவும் நிலைத்தன்மையுடன் உள்ளன. நாங்கள் தேடியதைப் போலவே இருக்கின்றன. அவற்றை தேர்ந்தெடுத்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கருவி அமைப்பாளரை பயன்படுத்த வேண்டியிருந்தது. நாங்கள் ரசித்தோம். பழைய கருவியிலும் இதை செய்ய முடிந்தது. ஆனால் மாசோவுடன் வந்த எளிதான பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை மிகவும் சிறந்தது.
நாங்கள் இறுதியாக ஒன்றை பெற்றோம், அதிலும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றொரு விஷயம், மாசோவில் ஐஓ சேர்ப்பதற்கு அது மிகவும் சிறந்தது. எதிர்காலத்தில் கருவி அமைப்பாளரை சுத்தம் செய்யும் புலோ கண்காக காற்று செலுத்த சோலினாய்டுகளை நாங்கள் சேர்க்கலாம். மொத்தத்தில் இதில் சேர்க்கும் செயல்முறை மிகவும் எளிதானது. ஏடிசி அல்லது மற்றொரு அச்சுக்கு தேவையானவை எதுவாக இருந்தாலும் எளிதாக மேலும் பொருட்களை சேர்க்கலாம். அல்லது பொதுவாகவே இது ஒரு சிறந்த கட்டுமானமாக இருந்தது. நாங்கள் செய்ததிலே மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். மேலும் மாசோ மற்றும் அதன் ஊழியர்களுக்கு நன்றி கூறுகிறோம் இதை செய்ய நமக்கு அதிகாரம் வழங்கியதற்கு.